ரோஹிணி சித்தாண்டிலேருந்து வந்திருக்கிறீங்க. 20 வருடங்களாக தலைவலியினாலும் 10 வருடங்களாக வலது பக்க தோள் பகுதியில் வலியினாலும் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். 20 வருடங்கள் தலைவலி, 10 வருடங்கள் வலது பக்கத்து தோள் பகுதியிலே வலி. நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் எனக்காக ஜெபிக்கப்பட்டது. நல்ல பரிபூர்ண சுகம், நல்ல சுகமாக இருக்கிறீங்க. நல்ல சுகம். அதுக்கு பிறகு அந்த நோய் வரவே இல்லை, தலைவலி வரவே இல்லை. வியாதி வருகிறது சாதாரணம், எல்லாருக்கும் வியாதி வந்துட்டு போகும், அது சர்வ சாதாரணம். ஆனால் ஒரு வியாதி வந்து 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் எவ்வளவுதான் மருந்தெடுத்தும் அது போகுது இல்லைன்னு சொன்னால் அது ஒரு வியாதி கிடையாது. அதுக்கு பின்னால் ஒரு பொல்லாத அசுத்த ஆவி செயல்படுகிறது. சிலர் உங்களுக்கு சூனியம் செய்திருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சூனியங்களை மிதிச்சிருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் அறியாமல் இந்த மந்திரவாதிகளோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். இவற்று கூடாக அசுத்த பொல்லாத ஆவிகள் உங்களுக்குள்ளே வந்துடுது. அது எப்படி வருது? வியாதியை கொண்டு வருது. உங்களுக்கு விளங்காது, தலையடி மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும், வேறொரு அறிகுறியும் இருக்காது. சிலருக்கு கால் வரைச்சி இருக்கும், எத்தனையோ வருஷம் இங்கே வருவாங்க, ஜெபிச்சா அவங்களால தாங்க முடியாதபடி இந்த கால் நடுங்கும். அப்போ தான் தெரியும் இது வியாதி இல்லை, அது ஒரு பிசாசினுடைய ஒரு தாக்கமாய் இருப்போம். அந்த பொல்லாத ஆவி அந்த கட்டு உடையும் போது பரிபூர்ண சுகம் வந்துடும். ஆகவே தான் இவற்றை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரம்மா. இயேசு நல்லவர்.